ஒரே கையெழுத்துல நீட்டு போயிரும்னு சொல்லிட்டு அப்புறம் கையெழுத்து இயக்கம்னு சொல்லி அதை தூக்கி குப்பத்தொட்டியில போட்டு வாங்கின கையெழுத்தெல்லாம் அப்பாவு வந்து நீட்டுக்கு நாங்க எதிரானவர் இல்லைன்னு முன்னாடி பேசுறாரு. நீட் மசோதா இதெல்லாம் நாட்டுக்கு நடப்பு, இதெல்லாம் வருடா வருடம் நம்ம வந்து தேர்தல் கணக்கு வந்து சமர்ப்பிக்கணும். கட்சியோட வரவு செலவு கணக்கு தேர்தல் ஆணையத்தை சமர்ப்பிக்கிறோம். கம்யூனிஸ்டுக்கு 25 கோடி கொடுத்தோன்னு திமுக சமர்ப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் ஒத்துக்கிறாங்க, ஆமா 25 கோடி வாங்கியிருக்கோன்னு. இப்படி வந்து கொள்கைக்கு வேலை பேசி நீங்க கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் இது கொள்கை கூட்டணி சிரிப்பா இல்லையா இது? நான் ஒரு கேள்வி நாட்டுல என்ன நடக்குது, ஒரே ஒரு கேள்வி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதிமுகவோடும் கூட்டணிக்கு எல்லாம் அமைச்சிருக்காங்க. தேர்தல் செலவுக்காக அதிமுக எந்த கட்சிக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கலையா? இந்த மாதிரி பொதுவெளி சார் இது வெளிப்படையா வந்திருக்கு சார், டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இது டிரான்ஸ்பரன்சி இல்ல, இது நிர்பந்தம் சார். டிரான்ஸ்பரன்சி சார். ஒரு அரசியல் இயக்கமும் வருடம்தோறும் அவர்களுடைய வரவு செலவு கணக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது கட்டாயம். ஆமா, அது வந்து அவங்களாவே கொண்டு செய்யல. கூட்டணி எல்லாம் முடிச்சு தேர்தல் செஞ்சு முடிச்சு 25 கோடி எப்ப வருது? வெளியே வந்த பிறகு பதட்டமாய் இல்ல வெளிப்படையா சொல்லிட்டோம்ங்கிறது முழு பூசிலே சோத்துல மறைக்காம. அதே மாதிரி இந்த கூட்டணியின் பேரத்தை ஆரம்பித்து வைத்ததுக்காக நீங்க திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு, இந்த மரியாதைக்குரிய பொருளாளர் சொன்னாரு, இந்த மாதிரி கூட்டணி என்பதை பேரமாக மாற்றியது மு க ஸ்டாலின் தான் அடுத்த நாள் சொன்னாரு. அதை பேசுவோம். அப்ப கூட்டணி கணக்குல வராத பணத்துக்காக ஒரு கட்சி தண்டனை வாங்கிய பொதுச் செயலாளரை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி, தண்டனை வாங்கிய முதலமைச்சரை வச்சிருந்த ஒரு கட்சி, இதெல்லாம் பத்தி பேசுவதை விட சிரிப்புக்குரியது வேற எதுவுமே கிடையாது. பத்திரிகையாளர் சார், நீங்க தனியா ரூம் போட்டு சிரிச்சுங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். என்ன உங்க சிரிப்புக்கு இடைமறிக்கல, நீங்க தனியா ரூம் தாராளமா தாராளமா ஒரு நிமிஷம். அதாவது நீங்க திமுக பத்தி பேசுறீங்க, இல்ல திமுக பத்தி பேசுறீங்க, நீங்க பதட்டம் மாறீங்க. நீங்க பதில் சொல்றீங்க, திமுக காரன் பதில் சொல்றீங்க, நீங்க வந்து முழுந்தடிச்சு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, இப்ப நம்ம பொருளாளர் வச்சாரு, அத பத்தி பேசுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. இது வரைக்கும் எதுக்கு பதில் வருது? அதை யாரு சார் சொல்லணும்? யார் சார்? கூட்டணி கட்சிகள் வெளிப்படையா கேட்டாங்க, யார சொல்றீங்க, பாயிண்ட் பண்ணி சொல்லுங்க, யாரு பேரம் பேசினா பாயிண்ட் பண்ணி சொல்லுங்கன்னா அது எதுவுமே சொல்ல. வரவு தாக்கல் கணக்குல வெளிப்படையா இருக்கு, அப்புறம் என்ன பாயிண்ட் பண்ணி சொல்லுங்க, பாயிண்ட் பண்ணி சொல்லுங்க. சொன்னதுல உண்மை இருக்கா இல்லையான்னு இப்ப விவாதிப்போமா? அதுக்கு உதாரணம் இல்ல, நான் பாயிண்ட் 25 கோடி கொடுத்து போய் தேர்தல் ஜெயில போனாங்க, அத எங்க பேசுறீங்க? சொத்து குவிப்பு வழக்குல ஜெயில போனத பத்தி பேசுங்க. எதுக்கு எதை பேசுறீங்க? தலைப்பை விட்டு தள்ளி போறேன்னு நினைக்கிறேன். மதுரையில 3 பேர் உங்க ஆளு தான் சார் எரிஞ்சு செத்தாங்க. மதுரையில பத்திரிகை துறை சேர்ந்த 3 பேர் எரிஞ்சு செத்தாங்க. கொஞ்சம் தெரிஞ்சிட்டு பேசுங்க. என்ன இல்லன்னா வாங்க திமுக ஆதரவு போட்டு வாங்க. தெரியுமா? ஏன் பத்திரிகையாளர் போறல வரீங்க? தனிப்பட்டு போனோம்னா விவாதமே செய்ய முடியாது. எதுக்கு தேவையில்லாம என்ன தனிப்பட்டு போனோம்னா விவாதமே செய்ய முடியாது. பேசிட்டு இருக்கேன். தலைப்பை விட்டு நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க பதில் சொல்ல துணிவு இருந்தா அதுக்கு நம்ம வேணா நான் அமைதியா இருக்கிறேன். நீங்க ஒரு 20 நிமிஷம் பேசலாம். எல்லாரும் பேசலாம். நீங்க அமைதியா இருங்க. இல்ல இது வாடிக்கை. இது என்னது? நான் பேச மாட்டேன், ஒரு இடை மறிச்சு வேற ஏதாவது சப்ஜெக்ட்ல நீங்க குறுக்கிடலையா? இல்ல நீங்க குறுக்கிடலையா? சத்யன் நீங்க குறுக்கிடலையா? நான் எல்லாரையும் நான் ஒழுங்குபடுத்துறேன் சார். நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டீங்க சார். மனுஷன் சொல்றாங்க, நான் உங்கள்ட்ட தான் வந்து அதுக்கான விளக்கம் பேசி கொள்கை சிரிப்பா இருக்குன்னா அவர் வேற ஏதோ கதையை பேசுறாரு. மனுஷன் தூத்துக்குடி சாத்தாமல பேசுறீங்க, சிபிஐ வழக்கு விசாரணை சரி, மனுஷன் விசாரணை நடத்துங்க. மனுஷன் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி சிபிஐ கேஸ் பயப்படுறாங்க. எப்படி பேசுறீங்க? அதான் நீ ஏன் பயப்படுறீங்க? சத்யன் இது நேர்மறையா பேசுங்க. எல்லாரும் பேசலாம். சத்யன் எல்லாரும் பேசலாம். 4 பேருமே பேசலாம். பேசலாம். இது விவாதத்துக்கு கொடுக்கிறது எனக்கு வர நேரத்துல சார் உங்களுக்கு தான் சார் சொல்றேன் சார். உங்களுக்கு தான் கொடுக்கிறேன். உங்களுக்கான நேரம் கொடுத்தாச்சு சார். சொல்லணும். கொடுத்தாச்சு சார். உங்களுக்கான நேரம் கொடுத்தாச்சு சார். மனுஷபுத்திரன் பார்வையாளர்களுக்கு தெரியும் சார். தெரியும். பார்வையாளர்களுக்கு நல்லா தெரியும். எல்லாம் தெரியும் சார். அமைதியா இருங்க சார் ப்ளீஸ். பத்திரிகையாளர்களோ ஊடகவியலாளர்களோ அவங்க எப்படி பேசுறங்கறதை யாரும் டிக்டேட் பண்ண முடியாது. முதல் விஷயம், அவங்க நிலைப்பாடுகள்ல இருந்து அவங்க பேசுவாங்க. இன்னொரு விஷயம், தனிநபர் தாக்குதல் பண்ண மாட்டேன்னு அவர் போட்டிருக்க கருப்பு சட்டம் முதற்கொண்டு ஒருத்தர் பேசுறாருன்னா அதுக்கு பேர் என்ன? என் முதல் கட்டத்துல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க அதை என்ன சொன்னீங்க? இங்க பாருங்க. முதல் கட்டத்துல நீங்க என்ன சொன்னீங்க? பயந்து நடுங்கறாங்க. முதல் கட்டத்துல யாரு பயம்? ஹலோ அறிவாளை ஒண்ணு சொல்லி போறேன், நாளைக்கு வரேன். என்ன இதெல்லாம் வச்சு நீங்க டிபேட் கூப்பிடுறீங்க? இல்ல யாரெல்லாம் வச்சு டிபேட் கூப்பிடுறீங்க? இப்ப நீங்க இடையே மறிச்சீங்களா அவரை? இல்ல சார், அது அவருக்கான நேரங்க சார். அது அவருக்கான நேரங்க. அவருக்கான நேரம் என்ன சொன்னார் அவரு? சார் நீங்க சார் நான் இல்ல பேச தெரியும். சத்யன் இல்ல ஒரு மனுஷன் ரெண்டு பேர் நான் அவருக்கான நேரம் கொடுக்கிறேன். மனுஷபுத்திரன் நீங்க தான் பேசணும். சத்யன் அமைதியா இருங்க. உங்களுக்கு கொடுத்தேன் நான் அடிப்படையான விஷயத்தை நான் சொல்லிட்டு கேட்டதுக்கு பதில் சொல்றேன். தேர்தல் கணக்கை பத்தி நீங்க கேக்குறீங்க, இது செலவுக்கு பணம் கொடுத்ததை பத்தி கேக்குறீங்க. நான் வந்து இண்டி கூட்டணிங்கிறத பிஜேபி காரங்க தான் பேசுவாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னேன்.
உடனே இவரை நான் பிஜேபியின் நான் வந்து ஆதாரத்தோட ஒன்று சொல்றேன். இவர் என்ன கேட்கிறாரு, நீ ஜிகாதியான்னு கேட்கிறாரு. இந்த இல்லங்க, ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஜிகாதியான்னு இது வரைக்கும் யாரெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா ஆர்எஸ்எஸ் காரங்க மட்டும் தான் கேட்டிருக்காங்க, வேற யாருமே கேட்டதில்லை. எந்த எதிர்க்கட்சியாளரும் அதிமுக ஒரு பேச்சாளர் கூட அப்படி கேட்டது நான் கேட்டிருக்கேன். அதிமுக நீ என்ன ஆர்எஸ்எஸ் என்ன மரியாதை, ஒரே ஆபீஸ் எனக்கு ஆர்எஸ்எஸ் என்ன சம்பந்தம் இல்ல, உனக்கு என்ன மரியாதை, நீ என்ன ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ங்கற அப்ப நீ என்ன கேக்குற, பைத்தியமா ஆர்எஸ்எஸ் நான் சொன்னேனா ஒரு பைத்தியம் கொடுத்துட்டு இருக்கீங்க, நீ என்ன தனிநபர் சாய் கொடுத்தீங்க, என்ன பைத்தியம் இடைவேளை எடுத்து